அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு 10 ஆண்டுகள் சிறை, ஆதாரங்கள் சிக்கியது, கதறி எழுத முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக கதறி கதறி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழுததாக செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ புழல் சிறையில் இருந்து வர்றார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாக தான் ஸோ இருந்துட்டு வருகின்ற நிலையில் அதிரடியாக மீண்டும் செந்தில் பாலாஜியோடைய வழக்கு பார்த்திங்கன்னா இன்று விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் மீண்டும் அவருடைய விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க இல்லையா. இதனால் செந்தில் பாலாஜி அவர் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா நீதிபதி அவர்கள் ஸோ அமலாக்கத்துறையை நீதிபதி அல்லி அவர்கள் பார்த்திங்கன்னா எத்தனை முறை உங்களுக்கு ஸோ வாய்ப்பளிப்பது அப்படின்ற மாதிரி நீதிபதி அல்லி அவர்கள் கேட்டதாக இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை செயலேருந்து மீண்டும் வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்களே. இந்த நிலையில் அன்று அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அதிரடியாக ஆதாரங்களை அனைத்தையுமே இதில் குற்றப்பத்திரிகையில் பதிவு செய்வதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான். ஏற்கனவே செந்தில் பாலாஜியோடைய வழக்கில் ஸோ நிறைய டாக்குமெண்ட் பென்ட்ரைவ்கள் கிடைத்திருந்துச்சு இல்லையா. இதில் கிடைக்கப்பெற்ற ஸோ ஆதாரங்கள் அனைத்தையுமே வசமாக சிக்கியிருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அல்லி அவர்கள் போட போகிறதாகவும் ஸோ அதுக்கு தகுந்த அனைத்து விலகளையும் அமலாக்கத்துறை வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கில் ஸோ அதிரடியாக ஒரு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு குற்றச்சாட்டப்பட்ட பதிவை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில், அதுபோல் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலும் 52வது முறையாக நீடிக்கப்பட்டு இருந்த நிலையில் சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற தடை சட்டத்தின் வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தண்டனை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு இன்று பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் விசாரணையின் போது நீதிபதி அமலாக்கத்துறையை கேட்ட கேள்வியால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உங்களுக்கு எத்தனை முறை உங்களுக்கு தள்ளுபடி செய்ய வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்க நிலையில், அதனால் அமலாக்கத்துறை செயலில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு பதில் ஸோ கொடுத்துருக்க நிலையில் தான் ஆதாரங்கள் கிடைத்ததாக செய்திகள் வெளியாக இருக்குது. இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்றைய தினம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்த நிலையில் ஸோ இந்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன்பு இன்று விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்த விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கில் செய்யப்பட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக உள்ளதால் இந்த மனுவை எண்ணிடுவதற்கான தலைமை நீதிபதி முன்பு வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் விரைவில் எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு எடுக்கப்படும் எனவும் அதுவரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் எத்தனை முறை வாய்ப்பளிப்பது என கேள்வி எழுப்பிய நீதிபதி மனு இன்னும் எண்ணிடப்படாத நிலையில் மேல்முறையீட்டு செய்யப்படுவதாக கருதி குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இதையடுத்து புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கோரிக்கையை நீதிபதி அனுமதி அளித்த நிலையில் அது தொடர்பாக வாதங்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் இத்தகைய செந்தில் பாலாஜி மனுவை ஏற்றுக்கொண்டு நீதிபதி எஸ் அல்லி குற்றச்சாட்டு பதிவை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்து அன்றைய தினம் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அங்கு நடைபெற்ற விசாரணையின் போது பாலாஜி அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கின்ற நிலை பார்த்திங்கன்னா பெரும் மோசமான நிலை இருந்துட்டு வர்றார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டாலின் அவர்களே அவர் பார்த்திங்கன்னா நேரில் சென்று
விசாரித்து வருவதாக செய்திகள் வந்து வெளியேறும் நிலையில் தான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்களை வந்து ஆஜர்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறதாக ஒரு செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இருந்தாலும் இவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.